ராமர் பாலம் செய்தி மீண்டும் முன்னிலைக்கு வந்துள்ளது. இந்த தடவை திமுகவோ பிஜேபியோ கிளப்பவில்லை. அமெரிக்க அறிவியல் தொலைக்காட்சி நிலையம் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதன் பெயரே சயின்ஸ் சேனல். மனிதனால் விடை கண்டுபிடிக்க முடியாத புராதன புதிர்களை விடுவிக்கும் முயற்சியாக அந்த சேனல் ஒரு ஆராய்ச்சி தொடர் தயாரித்துள்ளது. அதன் 2 நிமிட டீசர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா கண்டுபிடித்த தகவல்கள், அதன் செயற்கைக்கோள்கள் எடுத்து அனுப்பிய படங்கள் ஆகியவற்றை கடலடி ஆராய்ச்சியில் புகழ்பெற்ற வெவ்வேறு நிபுணர்களை கொண்டு விரிவாக அலசியுள்ளனர். அதன் மூலம் கிடைத்திருக்கும் உண்மைகள் பிரமிக்க வைக்கிறது என்கின்றனர் தொல்பொருள் ஆய்வாளர் செல்லி ரோஸ், புவியியல் வல்லுநர் ஆலன் லெஸ்டர் ஆகியோர். ராமர் பாலம் கட்டுக்கதை என்று சொல்பவர்கள் முன்வைக்கும் பல வாதங்களை இந்த உண்மைகள் தகர்த்து தவிடுபொடியாக்குகின்றன. உதாரணமாக, தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் நடுவில் உள்ள இந்த பாலம் போன்ற அமைப்பு காலப்போக்கில் கடல் அலைகளால் உருவான மணல் மேடு என்பது ஒரு வாதம். இப்போது தெரிய வந்துள்ள உண்மை என்னவென்றால், அந்த மணல் அந்த இடத்தில் 4000 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் அதன் மேல் வரிசையாக இருக்கும் பாறைகள் 7000 ஆண்டுகளுக்கு முந்தியவை என்பதாகும். அதாவது அங்குள்ள மணலுக்கும் அதன் மேலுள்ள பாறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. பாறைகள் எல்லாமே தொலைதூரத்தில் வேறு எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டவை. இது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் ரிமோட் சென்சிங் மையம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு செய்து வெளியிட்ட தகவலுடன் ஒத்துப்போகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள கடலில் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாறைகளை வரிசையாக அடுக்கி வைத்தது போல இயற்கையாக நடக்க சாத்தியமே இல்லை என்பதால் நிச்சயமாக இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாலமே என ஆய்வுகள் ஊர்ஜிதம் செய்கின்றன. இன்னொரு சுவையான விஷயம் பாலத்தின் நீள அகலம் சம்பந்தமானது. அனுமன் தலைமையில் வானரங்கள் அமைத்த பாலம் 100 யோஜனா நீளமும் 10 யோஜனா அகலமும் கொண்டது என்கிறது வால்மீகி ராமாயணம். ஒரு யோஜனா என்பது 5 மைல் என்பார்கள். அப்படி பார்த்தால் நீளம் 500 மைல், அகலம் 50 மைல் என அர்த்தம். அத்தனை பெரிய பாலம் சாத்தியமில்லை. எனவே யோஜனாவின் அளவு 5 மைல் தானா என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. அதே சமயம் நீளம் எத்தனை மைல் அல்லது அடியோ அதில் 10ல் 1 அகலமாக இருக்க வேண்டும் என்பது பாலம் கட்டுவதில் இன்றும் பின்பற்றுகின்ற விதி. அப்படி பார்க்கும்போது ராமர் பாலத்தின் நீளம் 30 மைலாக இருப்பதும் அகலம் 3 மைலாக இருப்பதும் ஆச்சரியமான விஷயம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலுக்குள் 30 மைல் நீளத்திற்கு பாறைகளால் பாலம் அமைப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத சாதனை என விஞ்ஞானிகள் பிரமிப்புடன் தெரிவிக்கின்றனர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கடல் பகுதி ஆழம் குறைந்ததாக இருந்துள்ளது, மணல் மேடாகவும் இருந்துள்ளது. ஆனால் படைகளும் ஆயுதங்களும் செல்வதை தாங்கும் பலம் மணலுக்கு கிடையாது. அதே மாதிரி பாறைகளை தூக்கி வந்து வைத்தாலும் மணல் தாங்காமல் சரிந்துவிடும். எனவே முதலில் மரங்களை வெட்டி போட்டு மணலை மூடி அதன் மேல் பாறைகளை அடுக்கி பாலம் அமைத்ததாக ராமாயணம் சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்கின்றனர். சயின்ஸ் சேனல் நிகழ்ச்சி ஒளிபரப்பை தொடங்கும் போது ராமர் பாலம் குறித்த மேலும் சுவையான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும். தனுஷ்கோடி மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது.